இப்போ இதில் நான் 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகு, உப்பு தேவைக்கு, சும்மா இதில் ஒரு 10 ஜீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் தயிர். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம வடைக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. வடை பக்குவத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். ஒரு சாயந்தர நேரம் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு இன்ஸ்டண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. டீ கூட. இப்போ போட்ட உடனே திருப்ப வேண்டாம். 2 நிமிஷம் வேகட்டும். இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம போட்ட வடை. இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் நம்ம இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. இதே போல் இதையும் விட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். இன்ஸ்டன்ட் உளுந்த வடை பார்த்துருக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பிள்ளைய ஒரு ஸ்நாக்ஸ் காட்ட இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைக்கு ஒரு டீ கூட வச்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்குங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை ஸ்பூன் விட்டு கலந்து விட்டுக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னாக்க ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சமோசாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சதைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறோம், நீங்கள் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க.
சேர்த்துட்டு இப்போ கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி நான் வேக வச்சது எடுத்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நமக்கு வெங்காயம் மட்டுமே போதுங்க. சட்டுன்னு ஒரு சாயந்தரம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லை காலையில் நம்ம ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மாவை நம்ம மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஜஸ்ட் ஒன்று இப்படி மாவு பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு உருண்டை நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சப்பாத்திக்கெல்லாம் எண்ணெய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா நம்ம மசாலா வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சுங்க. இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெயில் ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் வெறுவெறுப்பாக சூடாக இருக்குது. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். ஒரு மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக 2 பக்கமும் நமக்கு வெந்திருக்கு. நல்லா எண்ணெய் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு சாலா ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு இன்றைக்கி நான் அக்கா மாவு பிசைஞ்ச மாதிரி நீங்கள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகு காரத்துக்கு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அரிசி பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கிறலாம். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வடை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ உருட்டி பார்த்துட்டா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் வடையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே திருப்ப வேண்டாம். நமக்கு ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சதும் திருப்பி போட்டுக்கிறலாம். அருமையாக ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? இதே போல் 1 கப்பு அரிசி மாவு இருந்தாலே போதுங்க. அருமையாக ஒரு டீ குடிக்கிற டயத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த சைடில் ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேகட்டும்.
இப்போ நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக உள்ளேயும் வந்து வெளியும் வெந்திருக்கு. ஒரு கப் ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியாக வெங்காய பப்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஜீனி. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கை விட்டு இப்போ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் வெதுப்பாக தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி வெங்காய மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பப்ஸுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு தடவை இப்போ வதக்கிட்டு ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம பேஸ்ட்டை நம்ம மைதா எண்ணெயில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம தடவி கொடுத்துக்கலாங்க. இப்போ இது இந்த பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இதையும் நம்ம தடவி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கலாம். இதில் நம்ம இதில் தடவிக்கலாம். இப்போ இதே போல் இது மேலே நம்ம போட்டுக்கலாம். இருக்கிற மாவில் இதே மாதிரி நம்ம தடவி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது மறுபடியும் நம்ம பருத்திக்கலாங்க. பருத்தி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம 4 பக்கமும் சமோசாவுக்கு நம்ம சீட்டுக்கு எடுத்துக்கலாங்க. இதை இப்போ நம்ம நேராக இதே போல் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காய மசாலா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காய சமோசாவுக்கு இப்போ இதை நம்ம வச்சுக்கலாம். இந்த தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இப்படி சுற்றி
இதே போல் நம்ம ஒட்டிக்கலாங்க. இதே போல் நம்ம சமோசா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோங்க. இப்போ நம்ம சமோசா போட்டு எடுத்துக்கலாங்க. பப்ஸை போட்டோடனே திறக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பக்கமும் வேகட்டும். இப்போ நம்மளுடைய பப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காய பப்ஸு அருமையாக இருக்குங்க. கடைக்கு போகாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி நான் அக்கா எப்படி மாவு பிசைஞ்சது, சீட்டு போட்டது எல்லாம் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு புரியுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பாக நம்ம கடையில் வாங்கின பப்ஸும் வெங்காய பப்ஸ் மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு 2லேருந்து ஒரு 3 விசில் கூட விட்டு வேக விட்டுக்கலாங்க. ஸ்டவாங்க ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிழங்கு அவிச்சு இதில் நம்ம துருவிக்கலாங்க. இல்லைன்னா கைட்டு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்குங்க. இதில் இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு கட்லட் ஷேப் அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம கட்லட் ஷேப் பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட்லட் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். இது இப்படி நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக விட்டுக்கணுங்க. ரொம்ப நம்ம இன்றைக்கி அதிக எண்ணெய் இல்லாமல் தவா ஃப்ரை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். இதே போல் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ எப்போயும் ஒரே மாதிரி கட்லட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு இந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே குட்டீஸ்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் ஒன்றும் இல்லாமல். இன்றைக்கி நம்ம அருமையான சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு தாங்க இன்றைக்கி நல்லா ஸ்வீட் கட்லட் செஞ்சுருக்கோங்க. இது போல் குட்டீஸ்களுக்கு காரம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போயும் ஒரே கட்லட் செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அதிக எண்ணெயில் பொரிக்காமல் இன்றைக்கி நம்ம கம்மியான எண்ணெயில் தான் தவா ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை நான் கழுவிட்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறோம். இது கூட இஞ்சி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, மல்லி இலை இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். கால் கப் அரிசி மாவு, உப்பு தேவைக்கு, மிளகாத்தூள் காரத்துக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் சோம்பு, இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு அந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அப்போ அதிலே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ 2வது நம்ம தண்ணி தேவைக்கு நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தண்ணி நம்ம தொளிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கணுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும். போண்டா நம்ம வீட்டுக்கு அளவுக்கு. ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம். இந்த மாதிரி பிடிக்க வருதுங்க. போண்டா பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி போட்டால் போதும். இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். போட்டவுடனே திருப்ப வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பருப்பு வடைக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கிறலாம். இப்போ இது கூடயே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை. இது கூடவே நம்ம அரைக்கும்போது சோம்பு சேர்த்தா அது கொஞ்சம் வாசனைக்காக நம்ம சேர்த்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூடவே கொஞ்சம் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட லைட்டாக சூடு பண்ணின எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ மாவு எல்லாம் நான் கலந்து எடுத்துட்டேங்க. வடை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினஸாக இருங்க, இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கைட்டு இப்படி பெருவல்ட்டே நீங்கள் இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த இதுக்கு இந்த அளவு தாங்க இருக்கணும் பருப்பு வடை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி வச்சிட்டிங்களாக்கு எடுத்து எல்லாம் ஒரே மாதிரி வச்சுட்டேன். டக்கு டக்குன்னு நீங்கள் வடை போட்டு எடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக நான் அது சொன்ன டிப்ஸுங்க. இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கிறலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம். இப்போ திருப்பி கொடுத்துக்கிறலாம். இப்போ வடை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சூப்பராக ஒரு அருமையான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கிறலாம். வாழைப்பூ பக்கோடா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீளவாக்கில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூவு அந்த உள்ளே இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துட்டு அந்த பபுள்ஸையும் எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜீரகம், இஞ்சி பூண்டு இடித்தது. இப்போ இதில் கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன்.
கடலை மாவு சேர்த்துருக்கேன் 2.5 ஸ்பூன் அளவுக்கு. இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவைக்கு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள். இதில் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வாழைப்பூலும் வெங்காயத்துலேயும் நமக்கு ஈரப்பதம் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ அந்த இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பக்கோடாவுக்கு. திருப்பி தண்ணி காணலைன்னா நம்ம தெளித்து விட்டுக்கலாம். ஒரு சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வாழைப்பூ வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே நான் வாழைப்பூ வடை போட்டிருக்கேன். இப்போ அந்த ஈரப்பதத்தில் நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறோம். இதில் இப்போ கொஞ்சமான சுடு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சால் போதும் பக்கோடாவுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை உளுத்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கோதுமை வெங்காய பக்கோடா ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் தரேன். போட்ட உடனே திருப்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். வேகட்டும். இது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குங்க. நல்லா அந்த தயிர் சாத்து கூடலாம் நம்ம இந்த பக்கோடா வச்சு வெறும் சாம்பார் ஊற்றி சைடிஷாக வச்சு சாப்பிட்டா அப்படி வெஞ்சனம் ஒன்றுமே வேண்டாங்க, இது ஒன்று கூட போதும். அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. வாழைப்பூ வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் பக்கோடா. இதில் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சளிச்சிட்டு தான் நான் எடுத்துருக்கேன். சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு. இப்போ இது கூட கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் 2 மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதில் இப்போ போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மாவில். கொஞ்சம் பேக்கிங் சோடா. இது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் போண்டா போடுற அளவுக்கு. இப்போ மாவு நல்லா நம்ம எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் போடுற அளவுக்கு. இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கிறேன். இதே நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வரணும், மேலே வரணுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாங்க. அப்போ தான் குட்டிகளுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி.
இதை இப்போ போட்டவனே திருப்ப வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக நல்லா மினி போண்டா மாதிரி இந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தீங்களாக்கும் குட்டிஸுக ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்துக்கிறலாம். இப்போ சக்கரவள்ளிக்கு உருளைக்கிழங்கு கட் அவுட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கு ஒன்று. இப்போ இதை சேர்த்து நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். இது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு. இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகப்பொடி. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம கட்லட் பிடிச்சி எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கட்லெட்டு பெருசாக போடுறோம் சிறுசாக போடுறோம் அது நம்மளுடைய விருப்பத்தாங்க. மீடியம் சைஸில் போனாலும் போட்டுக்கோங்க. இந்த இதை வச்சு இந்த மாதிரி இப்படி அமைக்க கொடுத்தா போதும், நமக்கு லெவலுக்கு வந்துடுங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்போது டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த கட்லெட்டு. எப்பயும் உருளைக்கிழங்குல கட்லெட் செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சுனாக்கு இன்றைக்கி நான் போட்ட இதில் கட்லெட் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு டீ கூட வச்சு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கையில் நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ தடவிட்டிங்கனாக்கும் கையில் நமக்கு ஒட்டி பிடிக்காம இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட்லெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் போட்டுக்கலாங்க. மெதுவாக போட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். போட்டோடனே திருப்ப வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் வேகட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க.